பிரான்சில் இருந்து 5 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று இந்தியா வருகை. ஹரியானா மாநிலம் அம்பாலா விமானப்படை தளத்தை சுற்றி 144 தடை உத்தரவு பிறப்பிப்பு. மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து காணொலியில் கேட்டறிகிறார். வெளிமாநில தொழிலாளர்கள் மீண்டும் பணியாற்ற அனுமதி அளித்தது தமிழக அரசு. கொரோனா பரிசோதனை, 14 நாட்களுக்கு தனிமை உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளும் அறிவிப்பு. சென்னை காசிமேட்டில் மீன்கள் வாங்க அதிகாலையிலேயே திரண்டனர். தனிநபர் இடைவெளியை பின்பற்றுமாறு போலீசார் வேண்டுகோள். தமிழகத்தில் 2368 கோடி ரூபாய் முதலீட்டில் 8 புதிய தொழில் திட்டங்கள். 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தகவல். MBBS அகில இந்திய ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% இடஒதுக்கீடு விவகாரம். உச்சநீதிமன்றத்தில் திமுக கேவியட் மனு தாக்கல். சென்னை மாவட்ட ஆட்சியர் சீதாலட்சுமிக்கு கொரோனா பாதிப்பு. கிண்டி அரசு சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. தமிழகத்தில் ஒரே நாளில் 6,972 பேருக்கு கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 2,27,000 தாண்டியது. சென்னையில் மேலும் 1,107 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. நகரில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 96,438 அதிகரிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 61,153 மாதிரிகளுக்கு கொரோனா பரிசோதனை. சென்னை நீங்கலாக மற்ற மாவட்டங்களில் 5,865 பேருக்கு நோய் தொற்று பாதிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 4,707 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பினர். கொரோனாவுக்கு நேற்று மட்டும் 88 பேர் உயிரிழப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் 577 பேருக்கு கொரோனா உறுதியானது. திருவள்ளூர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலும் நோய் தொற்று பாதிப்பு அதிகரிப்பு. திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் MP, MLA-க்கள் பங்கேற்கும் ஆலோசனைக் கூட்டம் காணொலி காட்சி மூலம் நாளை மாலை நடைபெறும் என மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 192 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 40,296 ரூபாய்க்கு விற்பனை. நடிகர் ரஜினிகாந்த் இ-பாஸ் பெற்றே காரில் பயணம். சென்னை மாநகராட்சி ஆணையர் விளக்கம். பல்வேறு மாநிலங்களில் 179 பொறியியல் கல்லூரிகள் மூடல். அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் அதிர்ச்சி தகவல். அயோத்தியில் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சதித்திட்டம். ராமர் கோவில் பூமி பூஜையை சீர்குலைக்க திட்டமிட்டுள்ளதாக உளவுத்துறை எச்சரிக்கை. வங்கித்துறையினர் மற்றும் மத்திய அரசு அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி இன்று கலந்துரையாடல். பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கைகளை கேட்டறிய ஏற்பாடு. மேற்கு வங்கத்தில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிப்பு. வாரத்தில் 2 நாட்கள் முழு ஊரடங்கு முறை தொடரும் எனவும் மமதா அறிவிப்பு. இந்தியாவில் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 15 லட்சமாக அதிகரிப்பு. 9,60,000க்கும் மேற்பட்டோர் பாதிப்பில் இருந்து குணமடைந்தனர். கிழக்கு லடாக் எல்லையில் பெரும்பாலான இடங்களில் படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதாக சீனா விளக்கம். பேச்சுவார்த்தையில் இந்தியா கொடுத்த அழுத்தங்களை தொடர்ந்து நடவடிக்கை. மலேசிய முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை. ஊழல் வழக்கில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. 15க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. 7 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவிப்பு. மான்செஸ்டர் கிரிக்கெட் டெஸ்டில் வெற்றி பெற்றது இங்கிலாந்து. மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரையும் வென்று அபாரம்.
IPL ஆட்சி மன்ற குழு 2ஆம் தேதி ஆலோசனை. போட்டி அட்டவணை குறித்து முடிவெடுக்கப்படும் என தகவல்.